நண்பர்கள் அனைவருக்கும் நல்வணக்கம்ங்க. நீங்க இந்த பதிவில பார்க்கிறது ஒரு நல்ல பெருங்கூட்டான, நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்பில இருக்கக்கூடிய ஒரு ஜெட் பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு காரி மாடுங்க. மாடு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரெட்டை நாடி உடம்புல, நல்ல ஒரு ரேக்லா ரைஸ் காளைகளுக்கு எந்த மாரி திமில் இருக்குமோ, அதே மாரி நல்ல ஒரு ரெட்டை திமில்லைங்க. நல்லா நிலம் கொட்டுற அளவுக்கு வாலுங்க, நல்ல குழி நெத்தியில 4 காம்புகளும் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே அள்ளி வச்ச மாரி நல்ல தெளிவான காம்புகளுங்க. விலாரி கொம்பு அமைப்பு. அனைத்து அங்க லட்சணமும் தெளிவாக இருக்கிறதுங்க. காரி மாட்டுல ஒரு நல்ல பெருங்கூட்டு மாடு வேண்டும். நல்ல ஒரு ஷோ குவாலிட்டி அமைப்பில இருக்க வேண்டும். நல்ல ஒரு அங்கலட்சணம் அனைத்தும் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஷோ குவாலிட்டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அழகுல மட்டும் அது ஷோ குவாலிட்டின்னு சொல்ல கிடையாது. குணத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா, 100% ஷோ குவாலிட்டி. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, மாடு கட்டுத்தறிக்கு வந்த அன்னைக்கு எடுத்த வீடியோங்க. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மேலெல்லாம் நீவி விட்டு மடியெல்லாம் தொடும்பொழுது, எந்த விதமான மடி கூச்சமே கிடையாதுங்க. நல்ல சாதுவான குணம் படைத்த மாடுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, கன்று ஈனுவதற்கு இன்னொரு 1 வாரத்திலேருந்து ஒரு 10 நாட்கள் டைம் ஆகுங்க. இப்போ இந்த வீடியோ எடுத்து 4 நாட்கள் ஆச்சுங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வீடியோல பார்க்கிறத விட இன்னும் மடி நல்லா தெளிவாக வந்திருக்குதுங்க. ஸோ இதனுடைய கறவைத்திறன் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ற ஈத்துல கன்றுக்கு போக நேரம் 2 1/2 லிட்டர், ஒரு நாளைக்கு 5 லிட்டர் பால் கறந்ததாக சொன்னாங்க. இந்த ஈத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1/2 லிட்டர் சேர்த்தி தான் வருமே தவிர, பால் குறைவதற்கான வாய்ப்பு கிடையாதுங்க. அ பெரியவர்கள், பெண்கள், குழந்தைகள் என யார் வேண்டுமானாலும் ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம்ங்க. நல்ல சாதுவான குணம். ஈஸியா ஸ்டூல் போட்டு உட்காந்து பால் கறந்துக்கலாம்ங்க. ஸோ இந்த காரி மாடு உங்களுக்கு தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணி தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம்ங்க.